வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்தால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ மெயினாக அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 8 மார்க்கு இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21வது கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பால் எவர் வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தியாது விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க மாப்போசி அம்மாளை பாடல்கள் அடிக்கடி பாடப்பாடி பிள்ளை பருவத்திலே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டனர். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உறங்குகின்ற, ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. ஸோ இது ஒரு முக்கியமான வினா. ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் 2 எழுதுக. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையினை உயர செய்யும் கருத்தினை கொண்ட திருக்குறளை எழுதுக. அடுத்து பிரிவு 2ல் 5 × 10 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடர்கள் உணர்த்தும் மரங்களின் பெயர்களையும் தமிழ் எண்ணங்களையும் குறிப்பிடு. பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா, அதாவது பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவது எவ்வகை வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது எவ்வகை விடை. அதே மாதிரி தம்பி எங்கு நீ நிற்கிறாய் நீங்கள் சொன்ன அந்த இடத்துல தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. மலைந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் புலவர்களோட பெயர்கள் கேட்டிருக்காங்க. தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய சொற்களை விரித்து எழுதுக தொடரில் அமைக்க. இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3ல் மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 18 2 × 3 6. இதில் படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்தல் குறித்து 3 தொடர் அமைக்க. ஸோ அந்த காட்சியினை கொண்டு கவி உணர்வு அதான் இது. ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. இது வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வுகள் என்பது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக அதில் இருந்தால் வரும். அதே மாதிரி உரையினை படித்து வினாக்களுக்கு விடை தருக. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நவாய் ஓட்டியதாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இன்றைய சூழலில் நான் என்று நீ தன்னை பேசுவதற்கு உன்னுடைய கற்பனைகள் 3 கருத்துக்களை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 6. ஸோ இதில் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா மாளாத காதல் நோயாதல் போல் என்னும் தொடரில் உள்ள ஊமையினை சுற்றி செய்திகளை விளக்குக. அடிப்பெறாமல் எழுதுக கொடுத்துருக்காங்க. திருவிளையாடற் புராணத்தோட பாடல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேம்பவாணி பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3ல் எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும். 2 × 3 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரிப்பாவின் பொது விளக்கணம் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி கேட்டிருக்காங்க. ஸோ நிரல் நிறை அணி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்து வினாக்களுக்கு விடையளி. 5 × 5 25. காசி காண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுங்குகளில் எவையேனும் 5 எழுதி உங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரை எதிர்கொண்டு நீங்கள் விருந்தளித்த நிகழ்வோடு ஒப்பிட்டு எழுதுக. அல்லது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் கீழ்காணும் குறிப்பினை கொண்டு உங்கள் இலக்கிய உரையினை தொடர்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு அந்நூலை படிக்குமாறு பரிந்துரை செய்த நண்பனுக்கு கடிதம் ஒன்று எழுதுக. ஸோ கடிதம் கண்டிப்பாக கேட்பாங்க. பள்ளியினை தூய்மையாக வைத்திருத்தல் குறித்து செயல் திட்ட வரைவு உருவாக்கி அதற்கு தலைமை ஆசிரியர்கள் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வினா எண் 6 பாரதியார் தெரு நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் தமிழரசுவின் மகள் பூங்குடி கணினி பயிற்றுனர் பணி வேண்டிய தன்விவர பட்டியலை நிரப்புகிறார். தேவர் தன்னை பூங்குடியாக பாவித்து பணி வாய்ப்பு வேண்டிய தன்விவர பட்டியலை நிரப்புக. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசால் நிறுவப்படும் கட்டிடங்களிலும் சிலைகளிலும் நிறுவியர் பெயர், நிறுவப்பட்ட காலம், நோக்கம் சார்ந்த பிற செய்திகள் தாங்கிய கல்வெட்டுகளை பார்த்திருப்பீர்கள். இது போன்று நீவிர் கண்ட பல்வேறு பழமையான நினைவு சின்னங்கள் பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகள் 5 பட்டியலிடுக. அல்லது டிரான்ஸ்லேட் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினாக்கள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
விருந்தினர் பேணுதல், பசித்தவருக்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாடு இன்றைய சூழலில் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை, பசித்த அவர்கள் ஒருவருக்கு நீங்கள் உணவிட்ட செயலை அழகுற விவரிக்கவும். நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ புறமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. ஸோ இது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி. இக்கதையில் இடம்பெற்றுள்ள வருணைகளையும் அடுக்கு தொடர்களையும் ஒளிகுறிப்பு சொற்களையும் புயலில் தோணிப்படும் பாட்டை பற்றி எவ்வாறு விவரிக்கின்றன. அடுத்து அல்லதுல பாய்ச்சல் கதையில் அழகு தன்னை மறந்து ஆடியதைப் போன்று உங்கள் தெருக்களில் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல்வேட கலைஞரை குறித்து அழகுற விளக்கி எழுதுக. மனித நேயமிக்க ஆளுமை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவுதல் ஒன்று உருவாக்குக. முன்னுரை. என் இளமை பருவம், விடுதலை போராட்டத்தில் நான், பொதுநலமே தன்னலம், எளிமையே அறம், நாட்டின் முன்னேற்றமே நோக்கம், எளியோரின் அன்பு சொத்து. முடிவுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று தருக. முன்னுரை. விண்வெளி தமிழரின் அறிவு, கல்பனா சாவ்லா, விண்வெளி அறிவியல் காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேங்க்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்க்கை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த கொஷின் பேங்க் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அப்டேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நீங்கள் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்னென்ன ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இது வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் நடந்திருக்கு. அதோட அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட கொஷின் பேங்க், அதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். அதேமாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறத நல்லா நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். ப்ரீவியஸ் இயர் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டு போனாலே போதும். கண்டிப்பாக அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த 2 மெத்தடில் நீங்கள் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் 80லேருந்து 90 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட் எஜுகேஷன் ரிலேட்டடாக 10th ரிலேட்டட் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.